திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பேசப்படுகிற விஷயம், தமிழ்நாடுகிட்டேருந்து அதிகமாக மத்திய அரசு வாங்குது, கொடுக்கறது ஒன்றுமே பெருசாக கொடுக்கறது இல்லை, ஒரு பாரபட்சம் காட்டுது. அது பாஜக மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயம்தான். ஆனால் முதல் முறையாக இதை மத்திய அரசு பெரிய அளவுக்கு இதை கவுண்டர் பண்ணதில்லை. முதல் முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கேருந்து வாங்குறத விட கொடுக்கறது அதிகம்னு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போகிறதுனா அது வெறும் தமிழர்கள் பணம் மட்டும் இல்லை, ஹிந்தி பேசுகிறவங்க உட்பட அனைவரது பணத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு அதிகமாக வாங்கிட்டு ஆனால் இப்படியான விஷயங்களை பேசுவது எப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுருக்கேன். ரெண்டு விஷயம். முதல்ல அந்த நரேட்டிவ் அது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் நரேட்டிவ். அதை அவங்களே ப்ரூவ் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்க என்ன ஒரு கணக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து 6.96 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகளில் டெவல்யூஷன் வரி பகிர்வு மூலமாக 2.88 லட்சம் கோடியும், கிராண்ட் அண்ட் எய்டு மூலமாக 2.58 லட்சம் கோடியும், கடன் நீண்ட கால கடன் வட்டி இல்லாத கடன் அப்படிங்கிற பேரில் ஒரு 6412 கோடியும் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது மூணுத்தையும் கூட்டுனீங்கன்னா 5.53 லட்சம் கோடி வருது. எங்கேருந்து அவங்க சொல்கிற இந்த 6.96 லட்சம் கோடி ஃபிகர் வருதுன்னு தெரியல. அவங்க சொல்லக்கூடிய அந்த 3 காம்பனண்ட்டையும் கூட்டுனா வரக்கூடிய அமௌண்ட்டுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபைனல் அமௌண்ட்டுக்கும் இடையில 1,40,000 கோடி கேப் இருக்கிறது. ஒரு நிதியமைச்சர் பேசுகிற போது இந்த கேப் எப்படி என்னவா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, தமிழ்நாட்டிலிருந்து பெற்ற நிதி அப்படின்னு அவங்க சொன்னது கிட்டத்தட்ட 6,23,000 கோடி. ஆமாம். ஆனால் அவங்களே சொல்றாங்க அது நேரடி வரி மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. வரியை பொறுத்த வரைக்கும் 3 வகையில் நம்ம பெரிய காம்பனண்ட்டாக பார்க்கலாம். ஒன்று நேரடி வரி, இன்னொன்று மறைமுக வரி, மூணாவது செஸ் அண்ட் சர்சார்ஜ். இதில் இந்த நேரடி வரி இருக்குல்ல, அது இந்த 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் 54%. ஒட்டுமொத்த வருவாயில், ஒன்றிய அரசினுடைய வருவாயில் அது 54%. அதாவது 18,23,000 கோடி. மறைமுக வரி இருக்குல்ல, அது ஒரு 15,29,000 கோடி இருக்கு, 46%. கடந்த 9 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுக்கு வந்த வரி வருவாய் 181.54 லட்சம் கோடி. அதில் நேரடி வருவாய் 94 லட்சம் கோடி, மறைமுக வருவாய் 84 லட்சம் கோடி. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நேரடி வருவாய் 52%, மறைமுக வருவாய் 48%. அப்போ ஏறக்குறைய 50-50% இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். சர்சார்ஜை விட்டுட்டு இது 50% இருக்கு, இது ஒரு 50% இருக்கு. இந்த 50-50%ல முதல் 50% மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய வரி கொடுத்தது 6.25 லட்சம் கோடி. மிச்சம் 50% இருக்குல்ல, அதுக்கு ஒரு 6.25 லட்சம் கோடி இருக்கணும்ல. இல்ல, அதுதான், அதுக்கும் அவங்க தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாங்க. நீங்க சொல்றத இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நேரடி வரி டைரக்ட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் போன்றவை டைரக்ட் டாக்ஸ், அது ஒன்று. இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி. இப்போ பெரும்பாலும் ஜிஎஸ்டிக்குள்ள அடங்குது. அப்போ ஜிஎஸ்டி பத்தி அவங்க சொல்லிட்டாங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி முழுசா தமிழ்நாட்டுக்கு வந்துருது, இதுல எந்த பாக்கியும் நாங்க வைக்கல. ஐஜிஎஸ்டிலையும் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டிலையும் உங்களுக்கு வருக வேண்டிய பகிர்வை நாங்கள் கொடுத்துட்றோம் இல்ல அப்படின்றத அவங்க சொல்றாங்க. நீங்க ஒன்றிய அரசினுடைய வரியிலிருந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தொகைன்னு ஒன்று இருக்குல்ல, யூனியனுடைய ஒட்டுமொத்த டாக்ஸ்ல 50% மட்டும் தான் நீங்க பகிர்ந்து கொடுப்பீங்களா? 41% டெவல்யூஷனுக்கு வருது. அந்த 41%ஐயே 50ல் 41% சொல்ல வரீங்களா? அப்ப தமிழ்நாட்டிலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட வரி எவ்வளவு? அதாவது நேரடி வரியா 6.25 லட்சம் கோடி. சரி, மறைமுக வரி எவ்வளவுன்னு நீங்க சொல்லல. ஆனால் நேரடி வரியை விட மறைமுக வரி அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1,22,270 கோடி. இதை இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி விட்டுருங்க. அதுல 9,888 கோடி தமிழ்நாட்டினுடைய பங்கு, அதாவது 8%. ஜிஎஸ்டி மட்டுமே இன்டைரக்ட் டாக்ஸ்ல 8%னா அதர் இன்டைரக்ட் டாக்ஸஸ்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 10% இருக்கும். அப்ப ஒட்டுமொத்தமா இந்த 10 ஆண்டுகள்ல நேரடி வருவாய்னு அவங்க ஒத்துக்கொண்ட 6.27 லட்சம் கோடியும், மறைமுக வருவாய்னு 10% மினிமலா வச்சீங்கன்னா கூட ஒட்டுமொத்தமா 14 லட்சம் கோடி தமிழ்நாடு. இதை நம்ம அப்படி கணக்கு போட முடியாதுன்ற ஒரு விளக்கத்தையும் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இல்ல, ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுல இருந்து வந்துச்சுன்னா அது எல்லாமே தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற விஷயத்துக்கு மட்டும் இல்லை. ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் அட்ரஸ் வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் அட்ரஸ் வச்சு ஜிஎஸ்டி
நம்பர் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க ஜிஎஸ்டி கட்டுறது தமிழ்நாட்டு கணக்கில் வந்துடும். ஆனால் அந்த கம்பெனி உற்பத்தி செய்கிறது கேரளாலேருந்து அவங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், கர்நாடகாவில் செஞ்சிருக்கிற பொருட்களை வாங்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து இங்கே ஒரு கலவையாக சேர்த்து ஃபைனலாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வெளியே போகும்போது இங்கே வரியை கட்டிட்டு எல்லாமே தமிழ்நாடு செஞ்சது நீங்கள் கிளைம் பண்ண போறீங்களா இது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்க. நீங்க பழைய வரிமுறையில இது இருக்கும். ஏன்னா பழைய வரிமுறையில ப்ரொடக்ஷன் பேஸ்டு, உற்பத்தி அடிப்படையில் போடப்பட்ட வரி. இப்ப கன்சம்ஷன் பேஸ்டு தானே. தமிழர்கள் எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எவ்வளவு சோப்பு வாங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எவ்வளவு சீப்பு வாங்கியிருக்காங்க, அது மேலதான் வரி போடுறீங்க. கன்சம்ஷன் பேஸ்டு. அப்ப தமிழ்நாட்டுக்காரர்கள் எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்காங்களோ, எவ்வளவு நுகர்ந்து இருக்காங்களோ, எவ்வளவு பொருளை பயன்படுத்தி இருக்காங்களோ, அதுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுத்திருக்காங்க. எண்ட் யூசர்ட்ட இருந்து வாங்கி அதற்கான டாக்ஸ் ரிபேட் இவங்க வாங்கிக்குவாங்க. ஆனா இங்க உற்பத்தி நீங்க செய்யும்போது தமிழ்நாடு உற்பத்தி மாநிலம். ஆனால் உற்பத்தி இங்க செய்யும் போது அவங்க உற்பத்தி செய்யறவங்க ஜிஎஸ்டி கட்டுவாங்களா மாட்டாங்களா? சார் அதான் நீங்க கிளைம் பண்றீங்களா, ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கிறீங்களா? ரீஇம்பர்ஸ் பண்ண அதான் உற்பத்தி செய்றவங்களோட ஜிஎஸ்டி எல்லாம் நீங்க வந்து தமிழ்நாடு ஜிஎஸ்டின்னு எப்படி சொல்றீங்க? பழைய இந்தியா முழுமைக்கும் வாங்கக்கூடிய பொருட்கள் அவங்க அதுல இருந்து வச்சு அவங்க செய்யறாங்க, இந்தியா முழுமைக்கும் விக்கிறாங்க, எல்லாரோட பணமும் இருக்கு. அப்போ இங்க மட்டும் எப்படி ஜிஎஸ்டின்னு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி ஸ்டேட் காம்பனன்ட்க்கு நீங்க ஷேர் ஸ்டேட்டுக்குன்னு பிரிக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். பழைய முறைப்படி வரிமுறைப்படி உற்பத்தி எங்க நடக்குதோ அந்த மாநிலத்துக்கு வரி போகும், அந்த மாநிலத்திலிருந்து வரியை கலெக்ட் பண்ணுவீங்க. அது எங்கன்னா இப்ப சில கம்பெனிஸ் வந்து மகாராஷ்டிரால ஆபீஸ் வச்சிருப்பாங்க, ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், கேரளால இருக்கும், வேற எங்கேயா இருக்கும், ஆனா வரி கட்டுறது மகாராஷ்டிராக்குன்னு இருந்தது. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா எண்ட் யூசர் எங்க இருக்கிறாங்க, யார் கன்சியூம் பண்றாங்க, பொருளை வாங்குறாங்க. நான் அந்த நோட்டை வாங்குறேன்னா இந்த நோட்டு வாங்குறதுக்கு நான் தான் வரி கட்டுறேன், நோட்டை உற்பத்தி பண்றேன் வரி கட்டல, ரீஇம்பர்ஸ் வாங்கிடுவான். கடைசியா யூசர் யாரோ அவங்க தான் வரி கட்டுறாங்க. அப்ப தமிழ்நாட்டிலிருந்து கலெக்ட் பண்ணப்படக்கூடிய ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஜிஎஸ்டி தான். ஆனா பொலிட்டிக்கலா தமிழ்நாட்டில் வந்து நின்னுட்டு அவங்க ஜிஎஸ்டி பத்தியே கூட கேட்கல, நேரடி வரியில, அதாவது இன்கம் டாக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் டாக்ஸ்ல தமிழ்நாட்டிலிருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் டாக்ஸ் மட்டுமல்ல, அது ஹிந்திக்காரர்களின் டாக்ஸும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. பீகார்ல போய் சொல்லிடுவாங்களா சார்? உத்தரப்பிரதேசல போய் சொல்லிடுவாங்களா சார்? நீங்கள் கொடுக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது உங்களுடைய வருமான வரி அப்படிங்கிறது பிற மாநிலத்தை சேர்ந்த, தமிழகத்தை சேர்ந்த, கன்னடத்தை சேர்ந்த, தெலுங்கு பேசக்கூடியவர்களுடைய வரியும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு நீங்க வேற ஒரு மாநிலத்தில் போய் சொல்லிடுவாங்களா?